ராஜா பாரன் அப்படிங்கிற இவர் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு யானை கவலத்தை விற்கிறவர். அட்வொகேட் நெல்சன் அவர்கள் யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காருன்னா, ராஜா பாரன் வந்து FSSAI சர்டிபிகேட் இல்லாம அந்த ப்ராடக்ட் வித்துட்டு இருக்காருங்கிற மாதிரி அவர் ஒன்று சொல்லிட்டாரு. சர்டிபிகேட் இல்லைன்னு சொன்னீங்களா, என்கிட்ட சர்டிபிகேட் இருக்கு, நீ எப்படி அப்படி சொல்லலாம்னு சொல்லி வீட்டுக்கே போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு பேச்சுவார்த்தையில் அப்படியே போயிட்டு இருக்க அந்த ராஜா பாரன்ங்கிற ஆள் வந்து அட்வொகேட் நெல்சன் மேல அடிச்சிட்டா. அப்படி வீடியோல பக்காவா ப்ரூஃப் இருக்கு. ராஜா பாரன் தான் ஃபர்ஸ்ட் கை வைக்கிறாரு. நான் கேட்கறேன், இதெல்லாம் என்ன ஒரு எச்ச பொழப்பு, என்ன ஒரு கேடுகட்ட கேவலமான பொழப்பு, அப்புறம் சட்டமெல்லாம் என்ன கிளிகா இருக்குது. உன் மேல சப்போஸ் அந்த அட்வொகேட் நெல்சன் வந்து தவறான ஒரு குற்றச்சாட்டை வச்சாலுமே நீ என்ன பண்ணணும் நியாயத்துக்கு? நீ போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கூட என் மேல அவதூறு பரப்புறாங்கன்னு. இல்லன்னா நீ போய் சட்டம் இருக்கு, சட்டம் என்ன அப்புறம் என்னத்துக்கு இருக்கு சட்டம்? சும்மா எல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கா இருக்கு? வீடு மூண்டு அதிகாரம் என்ன ஒரு பொழப்பு? இதுல கத்தி வேற எடுத்துட்டு போயிருக்கான். அவன் ஜட்டியோட உட்கார வச்சிருக்காங்க அடிச்சு. ப்ராடக்ட் எவனுமே விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னா அப்புறம் என்னத்துக்கு நீ விக்கிற? எது பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல ஒரு ப்ராடக்ட் விக்கிற? நீ தனியா வந்து இல்லன்னா வாட்ஸ்அப் குரூப்ல ஆளுகளுக்கு மட்டும் வித்துக்க வேண்டியதான ஒரு 100 பேத்துக்கு. அவன் ப்ராடக்ட்ல ஒரு விமர்சனம் இருக்குன்னா அது ஸ்ட்ரெயிட்டா என் ப்ராடக்ட் அப்படி இல்ல என்கிட்ட எல்லா ப்ரூஃப் இருக்குன்னு காட்டி நிறுவி அவதூறு எவ்வளவு நாள் பரப்ப முடியும்? அதை பண்ணா துப்பு இல்லாம வீடு பூண்டு அடிக்கிறது என்ன கேவலமான கேடு கட்டத்தனம். அது இல்லாம இன்னொன்னு வேற சொல்லியிருக்கான் வீடியோல, நீ வெளியே வந்தனா உன் மேல விழுற வெட்டு ஏன் வெட்டாதாண்டா இருக்கும், நீ செத்தா நான் தாண்டா காரணங்கிற அளவு பேசி வச்சிருக்கான் அந்த வீடியோல. கொலை முயற்சி பண்ணுவேன்னு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் ஒன்னு புரிஞ்சுக்கோங்கடா, உங்களோட வெட்டி கோபத்தை வச்சு ஒரு மயிரும் புடுங்க முடியாது. பொறுமையா இருக்கவங்க தாண்டா சாதிப்பான். உன் மேல தப்பே இல்லைனாலும் நீ பொறுமையா இருந்து இங்க எடுத்து எல்லாம் புரிய வச்சாதான் வந்து தப்பு பண்ணாதவனே இங்க ஒத்துப்பானுங்க. நீ தேவையில்லாம போய் அடிச்சு இப்ப சப்போஸ் நீ சொல்ற மாதிரி உன் மேல தப்பே இல்ல, நீ வந்து பார்த்தனா நீ உண்மையாவே FSSAI சர்டிபிகேட் வச்சிருக்க, நீ நியாயமான முறையில எல்லாம் பண்ற, உன் மேல அவதூறு பரப்புறாரு நெல்சன் அப்படின்னு நீ சொல்ற மாதிரியே இருந்தாலும் நீ எவன் மதிப்பான்? அருவாக்கத்தையும் ரவுடித்தனம் பண்றவன எடுத்துட்டு போயிருக்க. அதைத்தான் எல்லாம் இங்க பேசுவாங்க. பொறுமையா இருந்து உன் பக்கம் இருக்க நாயத்தை நிரூபிக்கிறது தாண்டா வீரம். சும்மா வந்து கத்தி எடுத்துட்டு ரவுடித்தனம் பண்றது, அடிதடி பண்றது, வீடு வந்து அடிக்கிறது, அவங்க அம்மா வதிக்கிறது, அவங்க அம்மாக்கு ஏதோ வந்து உட்ரஸ்ல ப்ராப்ளம் அங்க வெட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வீரமா? இதெல்லாம் கோலத்தனத்தை விட கேடுகட்டத்தனம். இதெல்லாம் வீரம் இல்ல. இதெல்லாம் தூணு துப்புற விஷயம். எல்லாம் வந்து இந்த சில பல கட்சிகள் உருவாக்குன இந்த ரவுடிச கலாச்சாரம். இந்த வீடு ஊந்து அடிச்சா பயந்துருவாங்க, இந்த வந்து போன்ல மிரட்டினா பயந்துருவாங்க. இதெல்லாம் அந்த காலம் இல்ல. இதெல்லாம் சோசியல் மீடியா காலம். ஒருத்தனை இப்படி பண்ணீங்கன்னா அதை வந்து 1000 பேர் எடுத்து பேசுவான். இப்ப எனக்கு அந்த அட்வொகேட் நெல்சனுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தம் இல்ல. நான் அவருக்காக எடுத்து பேசுவேன். அவர் ஒரு இன்ஃபுளுசர், நான் ஒரு இன்ஃபுளுசர். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சோ இன்னி இந்த ரவுடிசம் பண்றது, இந்த வீடு பூண்டு அடிக்கிறது, இந்த கேடுகட்ட வேலையெல்லாம் இல்லாம உங்க மேல தப்பு இல்லைன்னா நியாயப்படி நீங்க எடுத்து அதை நிரூபிக்கலாம். இல்லைன்னா சட்டம் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. அங்க என்னமோ அதை தான் பண்ணுமே தவிர்த்து இந்த எச்ச வேலை, இந்த சில்லற வேலை, இந்த கீழ்த்தனமான வேலையெல்லாம் பண்றதை நிப்பாட்டுறது எல்லாத்துக்கும் நல்லது. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி உங்க கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க.